ஆகஸ்ட் 1ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கலந்துக்கிறதுக்காக வராங்க. 23ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி முகாம் 1ஆம் தேதி 10 நாள் நிறைவு பெறும். அந்த விழாவில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் அந்த 74 மாவட்ட தலைவர்களுடைய திரு ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுவதற்காகவும் 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுவோம். பயிற்சி முகாமுக்காக வர்றாரு. பயிற்சி கட்சி போகிறோம். தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில பங்குறீங்க, நீங்களும் ஆட்சி ஒரு தீர்வு கொண்டு வரலாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும். எல்லா தேசிய கட்சிகளுக்கும் உள்ள அதே பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. தேசிய கட்சிங்கிறது என்ன அப்படின்னா 2 மாநிலங்களில் கட்சி இருக்கும், இல்லை 3 மாநிலங்களில் கட்சி இருக்கும். அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸார் முன்னிறுத்துவாங்க. மாநில கட்சிகளுக்கு அந்த பஞ்சாயத்து கிடையாது. எங்களுக்கு கிளைகள் எங்கும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடலாம். ஆனால் தேசிய கட்சிகளாக இருக்க காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மற்ற இடத்துல கட்சிகள் இருக்கோ அந்த இடத்துல அந்தந்த மாநிலத்துக்குள்ள அவர்களுடைய பார்வையை தான் அந்தந்த மாநிலத்துக்காரர்கள் பார்ப்பாங்க. இப்போ கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் இருக்க பாஜகக்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் அவர்களுடைய பிரச்சனையை தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மேகதாது கட்டக்கூடாது, நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுக்காத இந்த அரசு கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். இதில் காங்கிரஸ் அரசு கிடையாது, இது கர்நாடக அரசு. கர்நாடகத்தில் இருக்க பாஜகக்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து டிகே சிவகுமாராக இருந்தாலும் சரி, எடியூரப்பாவாக இருந்தாலும் சரி, ஏன் முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடாவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா முடிவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு மேகதாது கட்டணும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி, கர்நாடகத்துக்கு தண்ணி வேணும். இதை நம்ம காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாரோட சேர்ந்து இதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நியாயம் வரணும், அதற்காக நாங்கள் என்ன போராடணுமோ அது போராடுவோம். பாராளுமன்றத்திலையும் எல்லா கட்சிகளும் 6 கட்சிகளுடைய தலைவர்களை கூப்பிட்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நம்ம அடுத்த நிலை என்ன எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் தமிழக முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் சந்திக்க போகிறதா தகவல் வருது. சந்திச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய எல்லா கூட்டணி கட்சியும் ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது டாக்டருக்கு வருவோம். டாக்டருக்கு அது மட்டும் தானே டாக்டர் பேசுனது, வேற எதுவும் பேசியிருக்காரா? நிறைய பேசியிருப்பாரு. ராகுல் காந்தி பிரதமரா இருக்காரா? பிரதமர் இதுல 3 பேர் தான், 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், பிரதமர். 3 கேரக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பத்தியோ, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பத்தியோ, அங்க எதிர்கட்சியா இருக்க RSOக்கோ முக்கியம் கிடையாது. கர்நாடகாவில் நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில யார் பிரதமரா இருக்காங்களோ பிரதமர்கிட்ட போய் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும். கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அன்புமணி. அந்த ஆட்சியில் NDAவோட 2 கை தூக்கி நானும் மோடிஜி ஒன்னாதான்னு சொல்லி அன்புமணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கை தூக்குறவர்கிட்ட பக்கத்தில் இருக்காள் தானே சொல்ல வேண்டியதானே, மோடிஜி தண்ணியை திறந்து விடுங்க ஜி, தண்ணி கொடுக்காம எங்க விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஜி, இங்க நான் செல்ஃபி வீடியோ போடல ஜின்னு. அதுக்கு தைரியம் இல்லை. இங்க மட்டும் பார்த்தா உங்கள்கிட்ட மட்டும் தமிழ்ல அங்கே பாருங்க, நாளைக்கு பாருங்க ஜிட்ட போய் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் பேசுறாரு பார்ப்பது. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க கூட்டணி கட்சிகளா இருக்கீங்க பாஜகவோட, பிரதமர் முடிவு எடுக்கணும். ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா பிரதமர் நாங்க போய் கேட்கலாம். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, பிரதமர் ஆயிட்டாருன்னா பிரதமரான உடனே நாங்க கேட்டு வாங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம். இது உண்மையா நடக்கும். ஏன்னு இதுல அரசியல் பண்ணக்கூடாது. திரு டாக்டர் அன்புமணியில என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது மாதிரியும், மற்ற எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டா பண்றது மாதிரி, தமிழக முதலமைச்சரும் விஜய் அவர்களும் விட்டு கொடுக்குறது மாதிரியும், மற்ற எல்லா கட்சியும் விட்டு கொடுக்குறது மாதிரி பிம்பத்தை உருவாக்காதீங்க. அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் ஏமாற்றப்படுபவர்கள் கிடையாது. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வரணும், நம்மளுடைய அந்த அணையை நிப்பாட்டணும். அணையை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில் அந்த அணை கட்டப்பட மாட்டாங்க. என்னையை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுறதுங்கிறது சும்மா வெறும் வசனம் பேசுறதுக்காக டிகே சிவகுமார் யூஸ் பண்ணுறதா தான் இருக்குன்னு ஒழிய
அங்கே கட்ட விட மாட்டாங்க. எல்லா சட்ட சிக்கல்களும் அவர்களுக்கு இருக்கு. என்னைய இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுத்த மட்டும் தமிழகத்துல எல்லாரும் ஒண்ணா இருந்து தமிழ்நாட்டுல தண்ணி வர வைக்கணும். நம்மளுக்கு இந்த தடவை வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. கரெக்டான நிலையை எடுத்து முதலமைச்சர் இருக்காரு. அதற்கு உறுதுணையா இருக்கணும். இதுல எதிர்கட்சிகள் நாங்க நான் நீன்னு போட்டு சண்டை போடாம கர்நாடகத்துல பாருங்க எல்லா கட்சிகளும் ஒண்ணா இருக்காது. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்தவரை யாருமே டி.கே. சிவகுமாரை குறை சொல்லலையே. இங்க பாருங்க ஆகுனா உடனே முதலமைச்சரை குறை சொல்லிடுவான். தமிழகத்தினுடைய நலனுக்கு தமிழக முதலமைச்சர் அதுக்காக தான் பாடுபட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் திரு அன்புமணி போன்றவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அங்கே மோடிஜியோட கனெக்ஷன் இருக்கு. ஆனா இங்க நல்ல உள்ள மாதிரி அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு கரை சொல்றாங்க. நீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் சமீபத்தில் சந்திக்காம இருந்தாரா? சமீபத்தில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை போய் பார்க்காம இருந்தாரா? சொல்லுங்க. பார்த்தார்ல, வீடியோ போட்டார்ல, போய் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னார்ல. ஆதவர்ஜுனும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனும் புசி ஆனந்த் கீழே திரு ஆனந்த் அவர்களும் கீழே ரிசீவ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கதை சொன்னாரா இல்லை? நீங்களும் தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்னட்டா கூட்டம் போடணும். நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவருடைய அப்ரோச் இதில் வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? பேசி பார்ப்போமேன்னு நினைக்கிறாரு. பேசி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறார். இது வரைக்கும் பேசாத நடக்கல. எம்ஜிஆர் பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அந்த முயற்சி அவருடைய பார்வையில் அது நடக்குது. சட்ட ரீதியாக நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தமிழ்நாட்டு கொஞ்சம் லேட்டானா கூட நம்மளுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தண்ணி தொடர்ந்து தான் விட்டாங்க கர்நாடகா. எவ்வளவு சீன் கர்நாடகாவில் அரசியல்வாதிகள் போட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்துதான் ஆகும். அதில் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா டிலே ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது நம்முடைய பிரச்சனை. அதுக்காக தான் பாராளுமன்றத்தில் நாங்கள் அதில் அதை நாங்கள் வலியுறுத்துறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணி வந்தாகணும். நியாயமாக நம்மளுக்கு கிடைக்க தான் கேட்கணும். கூட 1 லிட்டர் கூட கேட்கல. நியாயமாக கிடைக்க வேண்டியது. அதுக்குள்ள சகோதரர் அன்புமணி மாதிரி ஆளுகள் என்னன்னா, அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் காவிரியில் தண்ணி கொண்டு வர்ற கங்கை கொண்ட சோழன் மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லாரும் அவர்களுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலே பழி போடுறத அவர் முதல்ல நிறுத்தி சொல்லுங்க. அன்புமணி ஒரு வரி டெல்லியில போட்டு வந்தேன் வீடியோ. எங்க தமிழ்ல கேள்வி கேட்டு என்னப்பா போகுது? நான் சொல்றது என்ன, போய் மோடிஜி நான் ஃபிளைட் டிக்கெட் பிடிச்சி போடார்ல, எல்லாரும் பார்லிமெண்ட் பிடிச்சி வந்துகிட்டு இருக்கோம். அவர் மட்டும் இன்னைக்கு ஃபிளைட் ஏறி இருக்காரு. நாளைக்கு கடைசி நாள் பார்லிமெண்ட். போய் மோடிஜியை பார்க்க சொல்லுங்க. மோடிஜி என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறா? ராஜ்யசபால இருந்துட்டு டைம் கேட்க சொல்லுங்க. கேட்டு மோடிஜி லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. இல்லாட்டா எங்களுக்கு ஆதரவு தரலைன்னா, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா நான் ஆதரவு வாபஸ் அப்படின்னு சொல்லி லெட்டர் டைப் அடிச்சு காட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அவருக்கு கொடுக்க மாட்டார்ல. வசனம் மட்டும் சொல்லுவார். ராகுல் காந்தி சொல்லணும். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். ராகுல் காந்திக்கு அவருக்கு ஆகாது. இவர் எழுத்து பாஜகவோட இருக்கவர் அன்புமணியோட உறவு பாஜகவோட இருக்கு. 2014 ஆரம்பிச்ச உறவு இது நாள் வரைக்கும் பாஜகவோட தான். ஏன் சிபிஐ கேஸ், மெடிக்கல் சீட் கேஸ், இந்தூர் கேஸ்க்கா பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க. அதை முடிக்கவும் மாட்டாங்க. 12 வருஷமா அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் அந்த கேஸை பற்றி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால பாஜக கேன்ஸ்டா பேச மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் என்னடா, நான் இதை பற்றி அவரை பற்றி எதுவுமே பேசாம தான் இருந்தேன். தேவையில்லாமல் காங்கிரஸ் எழுக்கிறதும் தேவையில்லாமல் ராகுல் காந்தி எழுக்கிறது பண்ணாருன்னா உண்மையெல்லாம் வெளியில் வரும். அதனால மற்ற மாதிரி காங்கிரஸ் பார்த்துட்டு போகிற காங்கிரஸ்லாம் கிடையாது. திருப்பி கொடுப்போம். எந்த மொழியில் அவர் பேசுகிறாரோ அந்த மொழியில். எல்லாருக்கும் போராடுற உரிமை இருக்கு. அது போராடுறதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னையை பொறுத்த மட்டும் நம்ம அனைவரும் ஒன்றா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும்னு தான் பாடுபடுறோமே ஒழிய யாரும் தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கல. தமிழக முதலமைச்சருடைய அப்ரோச் வேறையா இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய இந்த விஷயத்தை பார்க்குற பார்வை தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறார். அந்த பார்வையில் அவரோட சேர்ந்து நிற்கிறோம்னு நான் சொல்கிறோம். எங்களுடைய பார்வை அதுதான். நாங்கள் திருப்பி சொல்கிறோம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, திரு ப. சிதம்பரம் அவர்கள் எங்களுடைய கூட்டத்தில் சொல்லும் போது அதுதான், எந்த விதத்திலையும் நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம விட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குரிய உரிமை வாங்கணும். அதற்கான அடுத்த வாரம் நாங்கள் திருப்பி
21 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்னையில் திருப்பி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்து நாங்கள் அடுத்து என்ன முதலமைச்சருடைய சந்திப்பு முடிந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன நிலை எடுக்கிறோங்கிறத முடிவு பண்ணுவோம். சென்னை வரக்கூடிய ராகுல் காந்தி முதலமைச்சர் கட்சி பொறுப்புக்காக கட்சி பயிற்சி முகாமுக்காக வர ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களோடு ஏறக்குறைய 6 மணி நேரம் அவருடைய நிகழ்ச்சி அதில் இருக்குது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு கட்சி நிகழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க. கர்நாடகாவுக்கு போறதுலாம் இருக்கு இல்லையா, இங்கிருந்து பேச்சுவார்த்தை போறாரு சார். அது சடும் எதிர்ப்புகளை கட்டளையே நம்ம பட்டு வந்து அரசு பாடு ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். நீங்க இது புதுசு கிடையாது. புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலே நடந்தது. அதுக்கப்புறம் ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரும் ஜெகதீஷ் ஷெட்டரும் பார்த்துருக்காங்க. பார்க்கறதுனால மட்டும் ஒரு நம்மளுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுக்குறோம் கிடையாது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் அந்த முயற்சியை மேற்கொள்றார். நம்ம ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. அது அவருடைய பார்வைங்கிறது என்னன்னா கர்நாடகத்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த நினைப்புல ஒரு நல்லெண்ண அடிப்படையில் போறதை எல்லாத்தையும் நான் சொல்றது தான் எல்லாரும் முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. சட்ட ரீதியா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நமக்கு நியாயத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை பாஜகவோட ஆதரவோட இருக்க டிடிபி என்னன்னா அது பாராளுமன்றத்துல கிருஷ்ணா பேசுறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டிடிபி எம்பி அவர் நீ எல்லாத்தையும் எதிர்க்கிறோம்னு சொல்லி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதுக்காக நீங்க எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு ரைமிங்ல சொன்னதுப்பா. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் 12,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. புதிய நிறுவனங்களோட இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதனால நம்மளை பொறுத்த மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா டிக்டாக் வீடியோக்கெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாராளுமன்றத்தில் இருக்க 12,500 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்களே, அது பார்த்தீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் போய் 12,500 கோடி ரூபாய்க்கு எல்லா நிறுவனங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களே, இது எங்கே தமிழ்நாட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது? அதனால நீங்க டிக்டாக் வீடியோக்கெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணா பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்தோம்னா அது அவங்க டிடிபியோடைய எம்பி அவர் கதையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆந்திராவில் அது நடக்குது இது நடக்குது லேகி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கல. ஆந்திராவில் இருக்க பாட்டு நீங்கள் உங்களுக்கு போய் பாருங்க, தெரியும் ஆந்திராவுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்முடைய தொழில் வளர்ச்சியிலையும் தமிழ்நாடு ஒரு பெரிய லெவலில் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நம்மளுடைய அரசுகள் எல்லாத்தையும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையும் நம்ம பார்க்கக்கூடாது. வேற யாராவது ஒரு ஆள் டிக்டாக் வீடியோ போட்டால் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன ஒன்று இருக்குது?